ஓம் நம சிவாய. குலதெய்வம் துணை. ஓம் முருகா. அனைவருக்கும் வணக்கங்க. அப்பன் முருகன் என்னை ரொம்ப கடுமையாக சோதிச்சிட்டார். எனக்கு ரொம்ப மனவலியை கொடுத்துட்டார். அப்பன் சிவனை கும்பிட்டதுக்கு அப்புறம், இந்த ருத்ராட்சை போட்டதுக்கு அப்புறம், அப்பன் முருகனை கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளோ சோதனைகள். அது என்னால் தாங்கிக்கவே முடியல. அந்த ருத்ராட்சம் அப்பன் சிவனையும் முருகனையும் வழிபட்டதுக்கு பின்னாடி தான் அவமானங்கள், அசிங்கம், பண இழப்பு எனக்கு இவ்வளோ நடந்தது. அது நேற்று நான் ரொம்ப மனசு உடைஞ்சிட்டேன். ருத்ராட்சத்தை நான் கழட்டி வச்சிட்டேன். ஏன்னா இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளோ சோதனைகள், ஏன் எனக்கு இவ்வளோ சோதனை கொடுத்த அப்படின்னு நேற்று நான் அனலைஸ் பண்ணேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இறைவனை சிவனை கும்பிட்டா, இறைவனை கும்பிட ஆரம்பித்தா, முருகனை கும்பிட ஆரம்பித்தா இவ்வளோ சோதனைகள் கொடுப்பாங்க. இந்த சோதனை மூலமாக தான் நம்மளை பக்குவப்படுத்துவாங்க, நம்மளை வலிமைப்படுத்துவாங்கன்னு. அது உண்மைதான். இறைவன் எவ்வளோ சோதித்தாலும் அந்த இறை நம்பிக்கையும் இறை சக்தியும் முற்றக்கூடாது. எந்த அளவுக்கு உங்களோட நேரத்தை இறைவனோட ஒன்றிணைந்து இருக்கணுமோ, இந்த பிறப்பை இறைவனோட ஒன்றிணைந்து இருக்கணும். நான் இந்த ருத்ராட்சை கழட்டி வச்சதுக்கப்புறம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த கஷ்டத்துலேருந்து இறைவன் இந்த கஷ்டத்தில் தான் இறைவன் என் கூட இருந்திருக்கார். என்னை சுற்றி எத்தனை துரோகி இருந்திருக்காங்க, யார் யாருடைய முகம் எப்படின்னு இறைவன் எனக்கு காமிச்சார். அது ஒன்று. அப்புறம் எனக்குள்ள என்ன இருக்குதுங்கிறத வெளியே கொண்டு வந்தார். இது நான் தானா அப்படிங்கிறது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அப்பன் முருகன் என்னை செதுக்கல, என்னை உருக்கி கொண்டு வந்திருக்கார். ஏன்னா இந்த ருத்ராட்சை போட்டு இன்னைக்கு முருகனை பத்தி பேசுறேன். இன்னைக்கு நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன்னா அது அப்பன் முருகன் கொடுத்த வாழ்க்கை, இதெல்லாம் இறைவன் கொடுத்த வாழ்க்கை. ஸோ நேற்று நான் அப்போ முருகன் ஃபோட்டோ வச்சு நான் அழுதுகிட்டே இருந்தேங்க. என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு நான் அனலைஸ் பண்ணேன். இறைவன் சோதிப்பார். இப்படி சோதிச்சா கூட நீ இறைவனை விட்டு போறியா, இல்லை என் பக்கத்தில் இருக்கான்னு கூட என்னை சோதிக்கிறாரு, என்னமோ தெரியல. ஆனால் நான் முருகன் சாட்சியாக நான் ருத்ராட்சை போட்டிருக்கேன். ஆனால் எந்த சூழ்நிலையுமே நான் எப்பவுமே சரிங்க, அப்பன் முருகனை நான் விடவே மாட்டேன். இறைவன் எவ்வளோ சோதிச்சாலும் சரி, நீங்கள் இறை பக்தியையும் இறைவனோடு ஒன்றிணைதான் இருக்கணும். இந்த வாழ்கிற வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள ஒரு பயனுள்ள வகையில் இருக்கணும். ஏன்னா நம்ம சாதாரண மனுஷனா இருந்துட்டோம்னா, மனிதனே ஒரு மிருகம் தான். அந்த மிருகத்தில் அந்த மிருக குணத்தை அழிச்சு அந்த ஆறாவது அறிவுங்கிறது இறைவன். அந்த இறைவனை உணர்ந்து நம்ம இறை பக்தியோடு இறை சிந்தனையோடு வாழ்கிற வாழ்க்கையில் இறைவனோடு ஒன்றின்று வாழும். இதுதான் என்னுடைய நோக்கங்க. நேற்று நான் ரொம்ப மனசு உடஞ்சு அழுதுகிட்டு இருந்தேன் ஃபோட்டோ வச்சுட்டு. அப்போ முருகன் எனக்கு சொன்னார், உன்னை நம்பி நான் எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கேன், நீ நேரத்தை வீணாக்கிட்டு இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார். ஏன்னா என் மூச்சளவு இந்த ஆன்மீக பண்ணி செய்வேங்க. அப்பன் முருகன் நடத்துகிற அதிசயங்கள், அற்புதங்கள் உலக மக்களுக்கு தெரியணும். இந்த பக்தியும் ஆன்மீகத்தையும் நான் கொண்டு போய் நான் சேர்க்கணும். இதுதான் என்னுடைய நோக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கே. ஓ முருகா.